என்று உங்களுக்கு தெரியும் வரி தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. வித்ஹோல்டிங் டாக்ஸ் 10% வரை அதிகரித்திருக்கின்றார். 2022 வெறும் 5% ரணில் விக்ரமசிங்கவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த இந்த வரி நீக்கப்பட வேண்டும் என்று பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்த பொழுதிலும் அது நீக்கப்படாமல் இன்று மேலும் 5% அதிகரித்து மொத்தமாக 10% இந்த வரி மாற்றப்பட்டிருக்கின்றது. இதே சமயத்தில் இலங்கையில் இயங்குகின்ற கசினோக்கள் கிட்டத்தட்ட 1.5 பில்லியனுக்கு மேற்பட்ட வரியினை செலுத்த வேண்டியிருக்கின்றது. இன்னும் செலுத்தாமல் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பணக்காரர்களை, செல்வந்தர்களை இலகுவாக நகர விட்டுவிட்டு அப்பாவி மக்கள் மேல் வரிகளையும் சுமைகளையும் செலுத்துவது இந்த நாட்டினுடைய தொடர்ச்சியான ஒரு போக்காக இருந்திருக்கின்றது. இந்த போக்கை நாங்கள் வெகு காலமாக கண்டித்து வருகின்றோம். செல்வந்தர்களுக்கான சலுகைகளையும் அடித்தட்டு மக்களை பாதிப்புக்குட்படுத்துகின்ற வரிகளையும் நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நேர்மையற்ற முறை சாராத வரிகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை அவர்களுக்கு சுமூகமாக கொண்டு செல்வதற்கு ஒரு போதிய அளவிலான வருமானம் அவர்களை நோக்கி செல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன்.